வணக்கம். மாரல் ஆஃப் த ஸ்டோரி. கடவுள் பக்திக்காக இதை சொல்லுவாங்க. சரி, நம்ம கிருஷ்ணரோட இதுல கிருஷ்ணர் தன்னுடைய மாமனான கம்சனை மல்யுத்தம் பண்ணி கொன்னுடுவார். ஓகே, கொன்னதுக்கு அப்புறம் அவருடைய உயிரை எடுத்து தன் பாதம் வழியா எடுத்துப்பாரு, தனக்குள்ள சேர்த்துப்பாரு. உடனே அங்க இருந்தவங்க கேக்குறாங்க, என்ன கிருஷ்ணா, உன்னுடைய எதிரி உன்னுடைய எதிரி அவன் எந்த விதத்துலயும் உன்னை அவர் டிவோட் பண்ணவே இல்லை, ஐ மீன் வணங்கவே இல்லை, அவருக்கு நீ முக்தி கொடுக்குற, ஏன்னா சொந்தக்காரன்றதுனால முக்தி கொடுக்குறியான்னு கேக்குறாங்க. அது கிருஷ்ணர் புன்முறுவலோட ஒன்னே ஒன்று சொல்றாரு. என்னன்னு சொன்னாருன்னா, அதாவது என் பக்தர்கள் தான் உயிர் போறதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி என்னை கிருஷ்ணான்னு கூப்பிட்டாலே நான் உங்களுக்கு முக்தி கொடுத்துருவேன். ஆனா இந்த கம்சன் என்ன நடந்ததுன்னா, இந்த கம்சன் கடைசியா ஒரு சிவ தனுசை வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தான். அந்த தனுசு உடைஞ்சிடுச்சு அப்படின்ற தகவல், நான் தான் உடைச்சேன், அந்த தனுசு உடைஞ்சிடுச்சு அப்படின்ற தகவல் அவனுக்கு போன உடனே அவனுக்கு உள்ளுக்குள்ள கிளி வந்துடுச்சு. அந்த கிளினா மன பயங்க. ஓகே, அந்த பயம் வந்துடுச்சு. அந்த பயத்துல அப்பத்திலிருந்து அவன் தூங்கவே இல்லை. ஒவ்வொரு நிமிஷமும் கிருஷ்ணன் என்னை கொன்னுடுவானே, கிருஷ்ணன் என்னை கொன்னுடுவானேன்னு ஒவ்வொரு நிமிஷமும் அவன் என்னையே தான் நினைச்சிட்டு இருந்தேன். உயிர் போகும்போது ஒரு நிமிஷம் என்ன நினைச்சாலே நான் அவன் முக்தி கொடுத்துருவேன். அவன் கடைசி காலம் ஃபுல்லா என்ன தான் நினைச்சிட்டு இருந்தான். நான் முக்தி கொடுக்கலாம், அது எப்படி, அது தகுமா, கொடுக்கலன்னா அது தகுமா அப்படின்னு அவர் கேட்டாராம். சரி, இது கான்செப்டுக்கு வருவோங்க. ஓகே, இது உண்மையா பொய்யான்றது தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஓகே, கான்செப்டுக்கு வருங்க. கான்செப்ட் இதுதான். அதாவது நீ லைஃப் டைம் ஃபுல்லா கடவுளை நினைக்கலனாலும் சாவு வரும்போது நினைடா அப்படின்றதுக்கு சொன்ன முன்னோர்கள் சொன்ன ஒரு விஷயங்க. ஆனா உங்களுக்கு கடவுள் பக்தி கண்டிப்பா வேணுங்க. அதனால உங்களுக்கு எதாவது கிடைச்சிட போதா, இல்லை உனக்கு என்ன கிடைச்சிது, இது என்ன எல்லாரும் கேட்குற கேள்வி. ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன், எனக்கு எதுவும் கிடைக்கல. ஆனா ஒண்ணு, ஈகோ இல்லாம இருக்கிறாங்க. ஓகே, நமக்கு மேல ஒருத்தன் இருக்கான். ஓகே, நமக்கு எதாவது நல்லது நடந்தா அவன் தான் செஞ்சான், நமக்கு எதாவது கஷ்டம் வந்தா அவன் பார்த்துப்பான். இவ்வளவுதான் விஷயம். கஷ்டம் வரும்போது ஒரு சப்போர்ட் கடவுள் கொடுப்பாரு. நமக்கு எதாவது நல்லது வரும்போது என்னால நடந்தது அப்படின்ற ஈகோ நம்ம இல்லாம இருக்கணும். அதுவும் கடவுள் நம்பிக்கையால மட்டும்தான் முடியும். சாதாரண மனுஷனால அது முடியாதுங்க. ஏன் என்னால இருக்க முடியும் நீங்க சொன்னீங்க, உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்கன்னு அர்த்தம். மீண்டும் விவாதிப்போம்.